அண்ணா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களாண்ணா? உங்களை எங்கெல்லாம் தேர்றது? கிரவுண்டுக்கு போனால் விளையாட வேணான்னு சொல்கிறாங்கண்ணே. வேறு எங்கன்னா போய் விளையாடுறது? அண்ணே காலையிலேருந்து சாப்பிடவே பிடிக்கலண்ணே. மறுபடியும் அந்த கிரவுண்டில் விளையாடணுண்ணே. நாங்களாம் சின்ன பசங்கண்ணே, நீங்கள் பெரியவங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே. கவலைப்படாதீங்கடா, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அந்த கிரவுண்டு நம்மளை விட்டு போகாது. சரியா? போய் சாப்பிடுங்க. பார்த்து தைரியமா பேசுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் முடியும். சரியா? சரிங்கப்பா. இந்த பணத்தை வழி செலவுக்கு வச்சுக்கோங்க. தைரியமா போங்க, நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிப்பா. சரி. டேய் வாங்கடா போலாம். அசோக், அந்த பழக்கடை பயணி வந்து பணம் கொடுத்தானாடா? வரவே இல்லைண்ணே. சரி, அவன் வந்தானா சொல்லு. அண்ணா அந்த இடத்த காலி பண்ண சொன்னேன்னு. சரிண்ணே. சரி சரி, நான் வரேன். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. என்ன மனோ பசங்களோட வந்திருக்க? பாதூர் பசங்க அவங்கள பார்க்க கூப்பிட்டு வந்தேன் சார். என்னப்பா விஷயம்? சார், எங்கள் ஊரில் விளையாடுறதுக்குன்னு இருந்ததே அந்த ஒரு இடம் தான் சார். இப்போ நீங்கள் அதை விலைக்கு வாங்கிட்டதால எங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே இல்லை சார். அந்த இடத்தோட ரேட் என்னன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் சார். விளையாட்டு பசங்க விளையாட்டு தனமாவே பேசுறீங்க. ஆமா, அவ்வளோ பணத்துக்கு எங்கப்பா போவீங்க? சார் சார் எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே கொடுத்துறோம் சார். ஒரு வருஷமாவா? சின்ன பசங்க இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது சார். நீங்கள் எதாவது பார்த்து செய்யுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீங்கள் ஏதோ பொது விஷயத்துக்கு கேட்குறீங்க. சின்ன வயசுலேருந்து விளையாடணும் சொல்கிறீங்க. உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன். 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இடத்தோட பத்திரம் வாங்கிட்டு போ. இதுதான் என்னால் பண்ண முடியும். நான் போய் பணத்தோடு வாங்கப்பா. போங்கப்பா. பத்தே நாள் 3 லட்சம் ரூபா எப்படா பெரட்ட போகிறோம்? மச்சான், பேங்க்ல போய் லோன் கேட்டு பார்க்கலாமாடா? எதுக்குடா பேங்க்காரன் போய் லோன் இருக்கா? ஆளாப்பாரு. சரி, எல்லாரும் வீட்டில் போய் பணம் கேட்டு பார்க்கலாமா? என்னது வீட்லையா? ஏற்கனவே நம்ம எல்லாரும் தண்டச்சோறும் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சோத்திரையை வசத்த வைக்கிறக்கா? டே தரணி, டேய் என்னடா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் அமைதியா இருக்க? இல்லடா, கண்டிப்பா நம்மளால முடியும். முடியாதுங்கிறது முயற்சி செய்யாதவனுக்கு சொந்தமானது. நாமெல்லாம் தோக்க போற கூட்டம் இல்லடா, ஜெயிக்க போற கூட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். கோடி பணம் இருந்தாலும் கொடுத்து உதவ மாட்டாண்டா. கர்ணம் போல கொடுப்பவன் தாண்டா இறந்த பின்னும் நிலைப்பாண்டா. முயற்சி செய்து பார்க்கும் போது முட்டுக்கட்டை போடும் கூட்டம். ஜெயித்த பிறகு தானே உந்தல் காலை வந்து கட்டும். ஊரை கூடி தடுத்தாலும் இந்த கூட்டம் பதுங்காது. பாலி வந்த எங்கள் கோட்டம் வைரா
பாக்கியம் எங்கள் நோக்கம். சுறாமீன போல நீயும் எப்பொழுதும் நீந்தி வாழுது. ஜெயிக்க போற இது ஜெயிக்க போற கூட்டம். இது கலக்க போற ஆட்டம். இனி கண்ணுல இல்ல தூக்கம். இது லட்சிய வெள்ளோ நோக்கம். நீ உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. உணராமல் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். நீ முயற்சி செய்து பாரு, ஒரு முகவரியும் கிடைக்கும். 38, 39, 40. டேய் 20,000 தான்டா தேறி இருக்கு. என்ன இவ்வளவுதானா? வசூல் பண்ண வேண்டியவங்கள்ட்ட வசூல் பண்ணியாச்சு. இப்ப மீதி பண்றதுக்கு என்னடா பண்றது? டேய் வேற யாரையாவது வசூல் பண்ண விட்டோமா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கடா. தம்பிங்களா இங்கதான் இருக்கீங்களா? என்னண்ணே? இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கங்க. ஆமாண்ணே, எதுக்குண்ணே சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க? எதுவும் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி, இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணிருக்கேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு? நல்லது பண்றதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்னன்னே சம்மந்தம் இருக்கு? கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு கையில பணம் தான் கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே? இப்ப அதான லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க. நம்ம கபாலி என்ன 3வது முறையா கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்காரு. அண்ணே சும்மா காமெடி பண்ணாதண்ணே. என்ன எலெக்ஷனே முடியல, அதுக்குள்ள கவலை நினைச்சிட்டான்னு சொல்றீங்க? தம்பி, நாளையோட நாமினேஷனே முடியுது. இப்போ வரைக்கும் யாரும் எதிர்த்து நிக்கவே இல்லை. அப்போ அண்ணன் ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற பைத்தியக்கார ஜனங்க இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் மட்டும் இல்ல, யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம். உங்க சாக்லேட் வேணா, உங்க சங்காத்தம் வேணா, நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கண்ணே. உங்களால திருத்தவே முடியாது. அவனுக்கு கிடைக்காங்க, வாங்கின நம்ம வேலையை பார்ப்போம். மச்சான் கபாலின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. அவர்கிட்ட நம்ம போய் டொனேஷன் வாங்கவே இல்லையே. டேய் ஆமாண்டா, வாங்கடா போலாம். டேய் அந்த ஆள்கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம்னா சல்லி பிச தராதுடா. அவங்கிட்ட பணத்தை வேற மாதிரி தான் திறக்கணும். என்னது கபாலி எடுத்து கவுன்சிலர் இருக்கா? டேய் தரணி, வானத்துல ஒரு ராக்கெட் எடுத்து ஏன்டா கோணத்துக்குள்ள விட்டுக்கிட்டு? டேய் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுல இது வேறையாடா? டேய் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு இப்ப நேர்லயே வந்துருவான்டா. டேய் நேர்ல வந்துருவான்ல, நேர்லயே வந்துட்டான்டா. அண்ணே கபாலி அண்ணே, கபாலி அண்ணே மன்னிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டு தானே மன்னிச்சிருக்கேன். நான் வாபஸ் வாங்க சொல்லிருந்தேன். அண்ணே தெரியாம பண்ணேன், என் ஃப்ரெண்டு. அண்ணே விட்டுக்கடா, அண்ணே கால்ல விடுங்க, அண்ணே கால்ல விட்டுக்கடா, அண்ணே என் ஃப்ரெண்டு தானே. டேய் பயத்துல பாக்குறவங்கள கபாலி மாதிரியே தெரியுறாங்கடா. டேய் ப்ளீஸ் ராஸ் பாக்கிடுறா வாபஸ். என்ன விஷயம்னு சொல்லுங்க. தம்பி கபாலி அண்ணன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி போலாம். டேய் 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 தரணி, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ப்ளீஸ் ரா. அண்ணா போலாம். சொல்ல போறான் பாரு. ஏண்டா என் எதிரில் நிக்கிறவனே சும்மா விட மாட்டேன், நீ எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறியா? நான் என்ன பண்றேன் பார். டேய் எதுக்குடா ஒப்படைச்சு வர? தருணே செத்தா போயிட்டான், கொஞ்சம் கம்முன்னு வரியா? டேய் அங்க பாருடா, கார்ல வந்து இறங்குறா. டேய் தரணி, என்னடா ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க? எல்லாம் உண்டாயிமாடா. நான் அப்பவே போனேன்னு சொன்னேன், கேட்டியாடா? லூசு பையல, அவன் அரசியல்வாதிக்கு அஷ்டன் ஆனவன் மாதிரி அழகா நடந்து வந்துருக்கான். அவனை போயிட்டு அடி வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். டே தரணி, போனவன் மாதிரியே திரும்பி வந்திருக்க. அந்த கபாலி எதுக்கு தாண்டா அவனை கூப்பிட்டு சொன்னாரு? அங்க என்ன தாண்டா நடந்துச்சு? டேய் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன எலெக்ஷன்ல நிப்ப நீ? டேய் எல்லாம் வெளியே போங்கடா. தம்பி நான் ஜெயிக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. தொடர்ந்து 10 வருஷமா கவுன்சிலரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜனங்களுக்கு என் மேல இருக்கிற பயம் தான்ப்பா. நான் ரவுடிங்கிறதுனால தான் என்னை எதிர்த்து யாருமே நிக்கிறது இல்லை. இப்ப நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் என் மேல இருக்கிற பயமும் போய் என் பதவியும் போய், ஐயோ அதை நினைச்சாலே நெஞ்சு பதறுதுப்பா. நாமினேஷனை வாபஸ் வாங்கிருப்பா. டேய் நான் ஒன்றும் அவனை ஏத்து நின்று கவுன்சிலரா ஜெயிக்கணும்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலடா.
நான் அவனை எடுத்து நின்னா அவன் என்ன ஆஃப் பண்றதுக்காக நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பான். அந்த பணம் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு உதவுமேன்னு தாண்டா இப்படி பண்ணேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலடா. இதோ 50,000 ரூபாய் கொடுத்தான். நான் நாமினேஷன் பண்ண செலவு போக 40,000 ரூபாய் மிச்சம். இப்போ மொத்தம் நம்ம கிட்ட 60,000 ரூபாய் இருக்கு. இன்னும் நம்ம கிரவுண்டு வாங்குறதுக்கு நமக்கு 2,40,000 ரூபாய் தேவை. என்னடா பண்ண போறோம் பணத்துக்கு? நம்ம பையன் தானா வீட்ல இருக்கான்? இந்நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன். உள்ள இருந்து வர சாப்பிட வந்தப்பா. இந்த நேரத்துல சாப்பாடு தண்ணி குடி வந்தா. தண்ணியா? என்ன ஒரு மாதிரி பம்மர? ஒண்ணும் இல்லப்பா. டேய் என்னடா ஏதோ கை வச்சு மறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. ஒரு அவசர வேலை போயிட்டு வரப்பா. இல்லப்பா. டேய் கையடா. ஏதுடா பணம்? பா அது கிரவுண்ட் வாங்க பணம் இல்ல, அதனால நீ நெல்லு போட்ட காசு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டேன்ப்பா. எடுத்துக்கிட்டியா? அவன் விவசாயத்துல பணத்தை போட்டு திரும்ப வராம தற்கொலை பண்ணிட்டு சாவறானுங்க. ஏதோ கடவுள் நமக்கு இந்த அளவுக்காவது கொடுத்துருக்கான். இதை வச்சு வாழறது விட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து கிரவுண்ட் வாங்க போறேன். ஏதோ பழைக்கிறதுக்கு வழியே பார்க்க மாட்டியா? போடா, என் கண்ணு முன்னே நிக்காது. போடா, தொலைச்சு கட்டிடுவோம். ஓடி போ. அம்மா இருமா. என்னடா கிரவுண்ட் வாங்குறது பணம் பத்தல, யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கி கொடுமா. டோய், நீ என்ன உட்கார வச்சு சோறு போடுவேன்னு பார்த்தா ஒன்ன உட்கார வச்சு நான் தண்ட சோறு போட்டுட்டு இருக்கேன். தண்ட சோறு எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட் சுத்திக்கிட்டு இருக்கேன். போறாதுக்கு இந்த வீட்டுக்கு ஓலை மாத்தணும்னா அதுக்கு உனக்கு வக்க இருக்காடா? இந்த லட்சணத்துல வட்டிக்கு பணம் வேணும்னு வெக்கமே இல்லாம வந்து கேட்டுட்டு இருக்க நீ. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லிட்டேன், மரியாதையா வேலைக்கு போயிடு. இல்ல சோத்துல விஷம் வச்சு உன கொன்னுட வேண்டாம். போடா, எனக்குன்னு வந்து பிறந்தது பாரு. வணக்கம். சொல்லுங்க. உங்க தம்பி ரமேஷோட ஃப்ரெண்டு பாதூர்ல இருந்து வரோம். சரி, நீங்க தண்டலுக்கு பணம் கொடுக்கறதா ரமேஷ் சொன்னா. 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ எவ்வளவு பணம் கட்டணுமோ நாங்க கட்டிடுவோம். சின்ன பசங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை. இத்தனை வருஷம் நாங்கள் விளையாடுற கிரவுண்டை அந்த இடத்தோட ஓனர் வேற ஆள்கிட்ட வித்துட்டாருண்ணே. அந்த கிரவுண்டை மறுபடியும் வாங்கணுண்ணே. அதுக்கு தானே. ஏப்பா, அந்த கிரவுண்டுலாம் வேற கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டியதானே? உங்க நம்பிலாம் பணம் தர முடியாது. வேணும்னா வீட்ல இருந்து பெரியவங்க அனுப்புங்க. ஓகேவா? பண்ணிடுப்பா. எமோஷனல் ஆகாதடா. குணோண்ணனை பார்க்க வந்திருக்கோம் நாம. அவரு வேறு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. இது அவங்க ஏரியா, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏரியா பக்கம் வரட்டும், அங்கே பார்த்துக்குவோம். அப்பா என்னப்பா, ஏதோ காலையிலேயே முக்கியமான விஷயமா டவுனுக்கு போறதா சொல்லிட்டு போனீங்க. என்ன விஷயம்? இந்தா பிடி. என்னப்பா இது? பாரு. ஏய் பணம்டா. எதுக்குப்பா இது? கிரவுண்ட் வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான். எப்படிப்பா இவ்வளவு பணம்? நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். $3 லட்ச ரூபா பணம் வேணும்னு தான் கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 லட்ச ரூபா தான் தர முடியும்ட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டையும் அடமானம் வச்சுட்டா எப்படிப்பா? தம்பி, என் பையன் ஆசைக்கு முன்னாடி இந்த வீடு ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை. உங்க வயசு பசங்கள்லாம் இந்த காலத்துல குடியும் கும்மாளமா சுத்திட்டு இருக்கப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறது எனக்கு பெருமையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமயத்துல உதவி செய்யறது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்ப்பா. முருகா, முருகா. என்னடா? முருகா இருக்கானப்பா? எதுக்குடா? அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சொல்லி அவன் காலை உடைச்சு அனுப்பிட்டீங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? அதை கேட்டு என்னடா பண்ண போற? வந்துட்டாங்க பெரிய தியாகி மாதிரி. இனிமே வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை கட்டுறோம். போங்கடா. டேய், அவன் எங்கடா போயிருப்பான்? எப்படி அடிபட்டு இருப்பான்? அதெல்லாம் சொல்லவே மாட்டாரே. ஏய், எப்படி ஊந்துப்பட்ட ஜிஹெச் தான் சேர்த்துருப்பாங்க. வாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சரிடா, வாங்க.
முருகா, டேய் முருகா, என்னாச்சுடா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்ற? ஃபாரின் போறியா? ஆமாண்டா. இடத்த வாங்குறதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நான் ஃபாரின் போனால் 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக இங்கேயே தரேன்னு சொன்னார்ரா. வேறு வழி தெரியல, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அதுக்காக எங்ககிட்ட சொல்லாமல் போகிறதா? சே, அதுக்கு இல்லைடா. நான் ஃபாரின் போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்லைடா, எங்கே நான் உங்ககிட்ட போகிற விஷயத்த சொன்னால் தடுத்துறீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான்டா உங்ககிட்ட சொல்லலை. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மச்சான், உங்க அப்பா எவ்வளவு திட்டியும் ஃபாரினுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிச்ச நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிரவுண்டு வேணுங்கிறதுக்காக இப்படி ஊரை விட்டே போறியாடா? ஏய், இது பெரிய விஷயமாடா. என் உசுரை கொடுத்தாதான் நம்ம ஊருக்கு கிரவுண்டு கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கு நான் தயாராக தான்டா இருக்கிறேன். இந்தாங்கடா, இதில் 20,000 ரூபா பணம் இருக்குது. மச்சான், ஏதோ என்னால் முடிஞ்சது. நீ கவலைப்படாத மச்சான். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பா நம்ம ஊர்ல கிரவுண்ட் இருக்கும்டா. இருக்கும். நீ போயிட்டு வா மச்சான். நீ கவலைப்படாத மச்சான். ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வா. நான் விளாடுறீங்களா? அவன் அந்த இடத்துக்கு 5 லட்சம் கொடுக்குறான், 6 லட்சம் கொடுக்குற கியூல வந்து நிக்கிறான். இப்போ 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. விளாடுறீங்களா? பார், நான் சொல்றத நல்லா காதல வாங்கிக்கங்க. இன்னும் 4 நாள் தான் டைம் கொடுப்பேன். 3 லட்சத்தோட வந்தாதான் அந்த இடம் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்க, வேலைக்கிட்ட அந்த இடத்த கொடுத்துருவேன். வாடா, போய் பணத்தோட வாடா. அவனுக்கு பாதி வேலைக்கு கொடுத்தா வந்துட்டானுங்க இடம் வாங்க. என்னப்பா, பணம் கிடைச்சதா? தரணி, நானும் எங்கெங்கயோ முட்டி மோதி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் தர மாட்டேன்றாங்க. மண்ணை நம்பி பணத்தை தரேன்றாங்க, ஆனா மனுஷனை நம்பி தர மாட்டேன்றாங்க. என்ன உலகமோ. பா, இப்ப மீதி பணத்துக்கு என்னப்பா பண்றது? டேய், டீ கடை பக்கமும் வர்றதே இல்லை. என் மேலே எதுவும் கோவமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அண்ணே, கிரவுண்டு வாங்குறதுக்கு 20,000 பணம் குறையுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் பணம் கிடைக்கல. ஏண்டா டேய், முன்னாடிலாம் எதுக்குனாலும் என்ன தேடி வருவீங்க. இப்போ என்னடானா நான் உங்களை தேடி வந்து கிரவுண்டு பிரச்சனையே கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என் நேரம்டா. இல்லைண்ணே, நாங்கள் கிரிக்கெட் ஆடினாலே உங்களுக்கு பிடிக்காது. இதில் கிரவுண்டுக்காக பணம் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் நாங்கள் சொல்லலை. டேய், நீங்கள் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் திட்டியிருக்கேன். கிரவுண்டு வேணாம்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா? பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை சின்ன பசங்களா சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம்டா. என்கிட்ட வசதி இருந்தா நானே காசை போட்டு அந்த இடத்த வாங்கி தந்துடுவேன்டா. என்கிட்ட இருக்குது இந்த 3000 ரூபா தான். இந்த 3000-ஐ 30,000-மா மாற்ற வழி இருக்கு. அது உங்களால முடியும்டா. என்னன்னு சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிற மடப்பட்டுங்கிற ஊரில் ஒரு கபடி மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய். இந்த 3000-ஐ போக்குவரத்து செலவுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கும் வச்சுக்குவோம். போய் விளையாடுவோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தான். உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். என்னடா சொல்கிறீங்க? அண்ணே, காமெடி பண்ணாதீங்கண்ணே. கிரிக்கெட் விளையாட நாங்கள் எப்படி நான் கபடி விளையாட முடியும்? அப்படியே நாங்கள் கபடி விளையாடினாலும் ஜெயிக்க முடியுமாண்ணே? டேய், ஏன்டா முடியாது? இங்கே முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுடா. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். எதுவும் சாத்தியம்டா. நம்மளால முடியாதுங்கிறத வேற எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களால் கண்டிப்பாக முடியும்டா. உங்கள் மேலே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. சரிண்ணே, நாங்கள் வரோம். இது போதும்டா. நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாங்கடா. தடைகளை உடைத்திட தடயங்கள் படித்திட போராடு நண்பா நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா தெம்பா. தடைகளை உடைத்திட தடயங்கள் பதித்திட போராடு நண்பா. கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா. முயற்சிகள் செய்யாமல் முடிவுகள் தெரியாது.
மோதித்தா பாருடா உனை வெல்ல யாருடா வேர்வைகள் சிந்தாமல் வெற்றி உன்னை சேராது தேடித்தா பாருடா உன்னை போற்றும் ஊருடா கபடி நீ ஆடுடா கலங்காமல் ஓடுடா தடைகளை உடைத்திட தடைகள் பதித்திட போராடு நண்பா கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கனிந்திடும் நீ வாழா தெம்பா தெம்பா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும் ஜெயிக்கும் வரையில் நீ ஓடு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி உருவாகும் ஜெயிக்கும் வரையில் நீ ஓடு காயங்கள் ஆறிடும் மாயங்கள் காட்டிடு முடியாது என்று மூலையிலே ஒதுங்கி விடாதே நீ சிங்கம் என்று சீறி ஏழு பதுங்கி விடாதே தடைகளை உடைத்திட தடைகள் படித்திட போராடு நண்பா கவலைகள் கலைந்திடும் கனவுகள் கலிந்திடும் நீ வாடா தெம்பா 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 தெம்பா. என்ன ஊர் நீங்க? பண்ருட்டிண்ணே. சரி, நோட் பண்ணிக்கிறேன், போய் ரெடியா இருங்க. சரிண்ணே சரிண்ணே. மடப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக வரவேற்பதில் பெருமைகள் கொள்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னப்பா எல்லாரும் கபடி மேட்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, நாங்க எல்லாரும் பாதூர்லேருந்து வந்திருக்கோம். சரி தம்பி, இங்க என்ன மேட்ச் நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? விசாரிக்கலையா? கபடி மேட்ச் தானே? ஆமா, கபடி மேட்ச் தான் இங்க நடக்கிறது. 50 கிலோ வெயிட் மேட்ச். உங்களை எல்லாம் பார்த்தா 60-70 கிலோக்கு மேல இருப்பீங்க போல இருக்கு. எப்படிப்பா சேர்த்துக்க முடியும்? படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க, நோட்டீஸ் பார்க்கலையா? சாரிண்ணே, சரியா விசாரிக்காம வந்துட்டோம்ண்ணே. நாங்க வர்றோம். சரிப்பா, நல்லது. அண்ணே, என்னண்ணே ஏதோ வெயிட் மேட்ச்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. என்ன அது ஒன்றும் இல்லைடா, விளையாட வர்றவங்கள வெயிட் போட்டு பார்ப்பாங்க. 50 கிலோக்குள்ளே இருந்தால் விளையாட விடுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 கிலோ இருந்தாலும் சரி, முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான்டா வெயிட் மேட்ச்சு. அண்ணே, இதை நம்பி தானே வந்தோம். இப்போ பணத்துக்கு என்னென்ன பண்ண போகிறோம்? அதான்டா எனக்கும் புரியல. தேவையில்லாமல் உங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வாங்கடா, முதல்ல எல்லாரும் ஊருக்கு போவோம். வாங்க. அண்ணே, மெயின் ரோட்டுக்கு போகணும். பஸ் இப்போ வருமா? பஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாப்பா. 1 மணி நேரத்துக்கு மேலே? ஆமாம். கபடி போட்டிக்கு வந்தீங்களா? ஆமாண்ணே. ஏன் ஆடாமல் ஊருக்கு போகிறீங்க? நாங்கள் ஆடலாம்னு தான் வந்தோம். வந்த இடத்துல 50 கிலோ வெயிட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் ஆட முடியாதான். அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். தம்பி, வந்துட்டு எதுக்கு வேஸ்ட்டாக போகிறீங்க? பக்கத்து ஊர்லேயும் கபடி போட்டி நடக்குது. கபடி போட்டி? ஆமாம், எங்கள் ஊர்லேருந்து ஒரு டீம் போயிருக்கு. அப்படியா? முதல் பிரைஸ் 20,000 ரூபாப்பா. 20,000மா? ஆமா. சூப்பர் மச்சான். எந்த ஊர்லண்ணே? கள்ளக்குறிச்சிப்பா. கள்ளக்குறிச்சியா? ஏய் போலாம்டா. சரிண்ணே, நாங்கள் வர்றோம்ண்ணே. சரிப்பா. அண்ணா, என்னாச்சுண்ணே? ஏன்னா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். வேணாம்டா, அது ரொம்ப தூரம்டா. நம்ம ஊருக்கு போவோம்டா. அண்ணா, 2 மணி நேரத்துல போயிட போறோம். இதை போய் தூரம்ன்றீங்க. வாங்கண்ணே போலாம். கேளுடா, அந்த ஊருக்குலாம் வேணாம்டா. வாங்கண்ணே போலாண்ணே, வாங்கண்ணே. டேய், சொன்னா உங்களுக்குலாம் புரியாதாடா? இங்க வாங்கடா. டேய், இவ்வளவு நாளா சொல்லக்கூடாதுன்னு தான்டா இருந்தேன். வேற வழியே இல்லடா. இப்ப சொல்றேன்டா. கள்ளக்குறிச்சிக்கு நாம கபடி ஆட போனா பொணமா தாண்டா வருவான். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஜெமினி கபடி குழுன்னு ஒரு டீம் இருந்துச்சு. இப்போ எப்படி ஜல்லிக்கட்டை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்களோ
அவங்களும் அந்த காலத்திலேயே கபடியை உயிருக்கு உயிராக நேசிச்சவங்கடா. எங்க கபடி விளையாட போனாலும் அவங்க தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்டவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம ஊர் லோக்கல் டீமோட நடந்த ஃபைனலில் தோற்று போயிட்டாங்க. சாதாரண டீமோட தோத்துட்டோமேன்னு அவமானம் தாங்காமல் மொத்த பேரும் விஷத்தை குடிச்சு நம்ம ஊர் ஆத்தங்கரையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தெரியாத அந்த ஊருக்காரனுங்க அவனுங்க சாவுக்கு நாம தான் காரணம்னு நம்ம மேல கொலை வெறியோட இருக்கானுங்க. ரெண்டு ஊருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது அங்கே கபடி விளையாட போக முடியுமாடா? அப்படியே போனா தான் சும்மா விடுவாங்களா? பேசுங்கடா. என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஆமா, என்னையத்தான் பேச விடுறீங்களாக்கும். கபடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே என்னை கண்டபடி கலாய்ச்சிட்டு ஓடி போயிடுறீங்க. நான் என்ன உங்களை கட்டி வச்சாடா கதை சொல்ல முடியும்? விட்டா மென்டல் ஆக்கிடுவீங்க. சரி சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கடா. அண்ணே ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம பாதூர்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாவது இந்த விழுப்புரம்னு ஊரு பேரை மாற்றி வச்சுக்கிட்டோம்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்லண்ணே. அண்ணே இதுவும் நல்ல ஐடியா தானே, அப்படியே பண்ணிடலாண்ணே. அண்ணே இந்த விஷயம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சுண்ணே, எல்லாரும் மறந்துருப்பாங்கண்ணே. வாங்கண்ணே போகலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருமோன்னு தான்டா நான் பயப்படுறேண்ணே. பயந்தாலே பாதி பழம் போயிடுன்னு சொல்லுவாங்கண்ணே. தைரியமாக போகலாண்ணே, அதுக்கு மேலே ஆகிறத பார்த்து போனேன். அண்ணே யோசிக்காதீங்க. சரி வாங்கடா. வாங்கடா. வாங்கண்ணே போகலாம்.